வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சர்சோம் அப்படிங்கிற கடுகு கீரை, சர்சோம் அப்படிங்கிற அந்த கீரையை உபயோகித்து வின்டர் ஸ்பெஷல் சர்சோம் கா சாக் பண்ணுறோம். நம்ம தோட்டத்திலேயே பச்சை மிளகா செடி, அதே மாதிரி தக்காளி செடி ரெண்டுமே நிறைய காய்ச்சிருக்கு. 3/4 கிலோ இந்த கீரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பத்துவாங்கிற கீரை, 1/4 கிலோ மேத்தி, அத்தனையும் கழுகி பொடியாக நறுக்கிக்கலாம். இஞ்சி துருவுனது 2 டீஸ்பூன், ஒரு வெங்காயம், 7 பல் பூண்டு, 1.5 டம்ளர் தண்ணீர், 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வேக விடணும். அதோட உப்பு போடணும். கீரை சட்டுன்னு வெந்துடும். 2 மிளகாவத்தில் நெய்யில் வறுத்து தாளிப்புக்காக எடுத்து வச்சிடணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெந்த உடனே கீரையை தண்ணீர் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் மக்கிக்கு ஆட்டாவை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கீரையை கொரப்பாக அரைச்சிக்கணும். மக்கிக்கு ஆட்டா வறுத்ததில் வெங்காயம், பூண்டு வதக்குனதை சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச கீரையும் சேர்க்கணும். அப்புறம் அந்த மீதி இருக்கிற தண்ணீரையும் விட்டு கொதிக்க விடணும். அப்போ நம்மளுடைய சாகு தயாராகிடும். இதில் நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் தாளித்து வச்ச மிளகாயும் போட்டு வெண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம். அப்போ அருமையான சாகு தயார். இப்போ மக்கிக்கு ரோட்டி பண்ணுறோம். ரோட்டி பாருங்கள் இவ்வளோ அழகாக. இந்த மக்கிக்கு ஆட்டாவை நல்ல வெந்நீர் விட்டு உப்பு போட்டு ஒரு கரண்டி காமனால் கிளறி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு இப்படி சப்பாத்தி கையாலையும் தட்டி போடலாம். இல்லை நம்ம குழவி வச்சு வழக்கமாக செய்கிற மாதிரியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நல்லா வரும். இதுக்கு எதுவும் ஆட்டாலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லாவே வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சுட சுட பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் செய்து பாருங்கள். அடுத்த ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.